டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும். சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். இந்த நிற்கக்கூடிய பகுதி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்லு ஆறு இருந்துச்சு. ஆறு இருந்து இந்த கல்லு ஆறு இருந்து நான் எங்க இடம் அது கல் இருக்கலாம். இப்படியே இடம் இது எத்தனை அடி ஆழம் இருந்துச்சு ஆறு இருந்தப்போ? 1 மீட்டர் ஆழம் தான் இருந்து. 1 மீட்டர் ஆழம் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 30 மீட்டர் அவ்வளோ அங்கிருந்து வரணும்ல. போ அங்க பாக்குறது ஃபுல்லா எல்லாமே பெரிய பெரிய பாறைகள். இந்த தரை வந்து உங்க வீட்டோட தரையா? வீட்டோட தரை. இந்த இடத்துல தான் வீடு இருந்துச்சு. ஆக்சுவலா வீடு பண்ணி நம்ம வீட்டு மேலே நிக்கிறோம். இந்த பாறைகள் தான் இங்க இருந்து ஒவ்வொன்றா உடைஞ்சு உருண்டு போயிட்டு முண்டக்கை பகுதியில் இருந்தக்கூடிய மக்கள் வீட்டுல மோதி, அதுக்கப்புறம் சூரமலா பகுதியில் இருந்தக்கூடிய வீட்டுல மோதி சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. பார்த்து 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 இப்போ நம்ம இந்த நிற்கக்கூடிய பகுதி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஸ்பெஷல் பெர்மிஷனோட உள்ளே வந்திருக்கோம். இங்கே தான் அந்த முதல் லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு மேலே நம்மளால் போக முடியல. பாறைகளும் கற்களும் நிறைய விழுந்து கிடக்கிறதுனால நம்மளால் போக முடியல. இங்கே தான் அந்த முதல் லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இங்கே இருந்தக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே வந்து நீரோட மட்டம் அப்படிங்கிறது அதிகமானோடனே அவங்க இங்கேருந்து வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க. துரதிருஷ்டவசமாக என்ன, கீழே இருக்கக்கூடிய முண்டக்கை அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய சூரமாலை தான் இதில் வந்து பெருசாக அஃபெக்ட் ஆனதுன்னு சொல்லலாம். இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவு அகலத்தில் இருந்திருக்கு அப்படின்னா 3 மீட்டர்லேருந்து ஒரு 6 மீட்டர் அகலத்துக்குள்ளே தான் அந்த ஆறு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆழம் அப்படிங்கிறது ஒரு 3லேருந்து 4 மீட்டர் அகலத்துக்கு தான் இருந்திருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பார்க்கலாம், அங்கேருந்து எவ்வளோ பெரிய மேலேருந்து கீழே வரையும் அந்த சைடு இருந்த லேண்ட் ஃபுல்லாகவே அப்படியே இந்த லேண்ட் சைடை முழுமையாக அரிச்சிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஆழம் இருக்கும். நம்ம மேலே இருக்கிறதுலேருந்து கீழே வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், நம்மளுடைய ஒளிப்பதில் இங்கே காட்சிப்படுத்துறாரு. கீழே கிட்டத்தட்ட 30 அடி ஆழம் இருக்கும். அங்கே பார்க்குறது ஃபுல்லாக எல்லாமே பெரிய பெரிய பாறைகள். ஒவ்வொரு பாறைகளுமே இங்கேருந்து உங்களுக்கு இந்த கேமராவில் பார்க்குறப்ப சின்ன சின்ன பாறைகளாக தெரியும். அதனால் இங்கே பார்க்குறப்போ இது வந்து ஒவ்வொன்றுமே அவ்வளோ பெரிய பாறைகளாக இருக்குது. இந்த பாறைகள் தான் இங்கேருந்து ஒவ்வொன்றா உடஞ்சி உருண்டு போயிட்டு முண்டக்கை பகுதியில் இருந்தக்கூடிய மக்கள் வீட்டில் மோதி, அதுக்கப்புறம் சூரமலா பகுதியில் இருந்தக்கூடிய வீட்டில் மோதி சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஐயா, உங்கள் வீடு எங்கே இருந்துச்சு? இந்த இடத்துல அப்போ நிற்கிறோம்ல, இந்த இடத்துல வீடு. இந்த இடத்துல வீடு இருந்துச்சா? வீடு இருந்து இந்த தரை நம்ம வீட்டுக்கு உள்ளே வருமில்ல, சிமெண்ட்லாம் போட்டு. இந்த தரை வந்து உங்கள் வீட்டோட தரையா? வீட்டோட தரை. இப்போ இந்த இடத்துல தான் வீடு இருந்துச்சு. ஆக்சுவலாக இருந்துச்சு. அடுத்த வீடு பண்ணி நம்ம வீட்டு மேலே நிற்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் 32 வருஷம் இங்கே நிற்கிறோம். 32 வருஷம் இந்த இடத்துல இருக்கிறோம். பின்ன கொஞ்சம் ஏலம், காப்பி, மிளகு இதெல்லாம் இருக்குது. எல்லாம் முக்கால் இடம் போயாச்சு. இந்த இடம் இல்லைங்க எங்களுக்கு. இருக்க இடம் அது ஒன்று தான், இது போல தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுடைய இடம்? சொந்த இடம்? சொந்த இடம். இதில் வந்து நீங்கள் இப்போ வந்து என்னென்ன போட்டிருந்தீங்க? ஏலக்காய், குருமிளகு, காப்பி. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யறது, எங்கே போகிறது, எங்கே இருக்கிற ஒரு இடம் இல்லை எங்களுக்கு. இது விட்டு வேறு இடம் இல்லை. இந்த வீடு கட்டணும்னா காசு நம்ம பணம் வேணும். ஒரு எப்படி தான் வீடு கட்டுறது, எங்கே இடம் கிடைக்கும், எங்கே போயிட்டு வீடு கட்டுறது, என்ன செய்யறதுனா முடிக்கிறப்போ கீழ் மணி. இந்த இடம் பேர் என்னையா? இந்த புஞ்சிரி மட்டம். இதான் முதல்ல அந்த நடந்த இடம் இல்லையா? நேர்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து நிற்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது புஞ்சேரி மட்டம். இப்போது நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த இடத்துல தான் முதல்ல அந்த லேண்ட்ஸ்லைட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஐயா வந்து இங்கே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கு, நடக்க வந்திருக்கு. ஆனால் இவங்க இங்கேருந்து வெளியேறிட்டாங்க. ஐயா, இப்போ நீங்கள் அன்றைக்கி இங்கே தான் இருந்தீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? எப்படி இந்த இடத்த தண்ணி ஆற்றுல கண்டமாக வந்துச்சு. தண்ணி கண்டமாக வந்துச்சு. ரோட்டில் போகும்போது தண்ணி நிறையா இருந்தது. நாங்கள் ஒரு சாயங்காலம் ஒரு 6 ஆகும்போது விட்டுட்டு தண்ணி இருக்கு. பின்ன நாங்கள் தண்ணி தான் இருந்தோம். வேற யாரும் எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் நாங்கள் தான் இருந்தோம். நாங்களும் போயிட்டோம். எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க இங்கே இருந்து? 6:30க்கு 6-7 மணிக்கு முந்தைய. ஓகே, எப்படி கண்டுபிடிச்சிங்க இது வந்து இப்படி பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஆற்று தண்ணி வந்துட்டு இருக்குது. மேலே உடஞ்சிருக்கும். ஒரு மனசுக்கு இந்த மரமெல்லாம் வந்து தண்ணி ஆற்று நிறைய வந்துட்டே இருந்தப்போ அப்படி போனதாங்கிறது. வீட்டுக்கு வரும்போது நாங்கள் வீட்டுக்கு வரும்னு நினைக்கலாங்க. வீடு போகும், வீடு வரும்னு போனாங்க. இல்லை ராத்திரி 12 மணிக்கு உடஞ்சி போச்சு. ஒரு தண்ணி வருது, நம்ம வந்து வீடெல்லாம் இருக்கும், நம்ம வெளியேறலாம், ஒரு பாதுகாப்பாக வெளியேறிட்டோம். இப்படி எல்லாம் இது மனசுக்குள்ள வச்சு நடக்கணும்ல. இந்த மனசுக்குள்ள வச்சு ஏதாச்சும் நோவு விரும்பின பயம். நம்ம மருந்து குடிக்கிறது இல்லை. நோவு அந்த மாதிரி நோவு அது ஒன்றும் இல்லை. மருந்து குடிச்சு 5-6 மாதம் ஆகுது. மருந்து குடிக்கிறது இல்லை, ஒன்றும் குடிக்கிறது இல்லை. நான் வேலை செஞ்சுருக்க ஆள். தனியாக இருந்ததுன்னா உட்காந்துட்டு என்ன செய்யறதுன்னு உட்காந்துட்டே இருப்பேன். பின்ன தலை வலிக்கும். என்ன சாகணும் பயந்துக்கிட்டு நோவு என்னாச்சு பயந்துக்கிட்டு வயசு வேற ஆயிடுச்சு. என்ன செய்யறது சரின்னு இருக்கிறது. யார் தருவாங்க? இங்கே உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது இந்த இதில் சிக்கியிருக்காங்களா? நிறைய பேர் சிக்கியிருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. இந்த கிராமத்திலிருந்து, அதாவது இந்த புஞ்சேரி வட்டம் தான் முதல் கிராமம் இந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட கிராமமாக இருந்தாலும், இங்கிருந்து எத்தனை பேர் வந்து உயிர் பழைச்சாங்க, எத்தனை பேர் வந்து
உயிர் இழந்திருக்காங்க. வந்து அதனால் என்னால் சொல்ல முடியாது. ம். எப்படி இருந்தாலும் பக்கம் இருக்கையில் சரி இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க குடும்பத்தோடு போயிருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க. ஆறுலாம் போச்சு அவரில் போச்சுன்னு தெரியாது. உங்க வீட்டுக்கு அடுத்து வேற ஏதாவது வீடு இருந்துச்சா? இல்லை. இப்போ கரை அப்படிங்கிறது எங்கே இருந்துச்சு? அது கரையில் மேலே தான் இருந்தது. ஓ, மேலே தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் அந்த இருந்துச்சா? மேலே தான் இருந்து ஆ. அதில் உடஞ்ச மாதிரி இந்த மாதிரி ஆனது. ம், ம். கரையில் மேலே இருந்து ஒரு மட்டமாக இருந்து மட்டமா தான் இது இருக்குல்ல, இது ஒரு மட்டமாக்கும். இப்போ இந்த தரை இருக்குன்னு தான் சொல்ல முடியல, இப்போ இது ஒரு மட்டமாக்கும். இப்போ எத்தனை அடி ஆழம் கீழே போயிருக்கியா? இது ஒரு இப்போ ஒரு 30 கிலோ இருக்குமா? 30 அடி. ஆ 30 அடி கீழே போயிருக்கு. கிலோ இருக்கு. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஆறு அப்படிங்கிறது ஒரு 3 மீட்டர் அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஐயாவுடைய வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த ஆறு இருந்திருக்கு. ஆறு கரை அப்படிங்கிறது அங்கே தான் இருந்திருக்கு. ஆனா இந்த நிலச்சரிவுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இது கீழே வந்து ஒரு 30 அடி வந்து ஆழம் போயிருக்கு. ஐயா, அகலம் எவ்வளவு நீளம் இருக்கும்? ஒரு இது அன்னைக்கு நான் இது இருக்கும்போது ஒரு 20 மீட்டர் அளவு இருக்கும். நிறந்த இடம் அப்படி நம்ம கடலில் போகிற அகலம் மட்டுமே வந்து 20 மீட்டர் இருக்குங்கிறாரு. அதாவது 3 மீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க, 20 மீட்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஐயா, 32 வருஷமா இங்க இருந்திருக்கீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு இல்லை வந்தது இல்லை, இந்த மாதிரி வந்தது இல்லை. ஐயா, அன்னைக்கு 6:30 மணிக்கு கிளம்பி முதல்ல எங்க போனீங்க? எங்க போய் தங்கிருந்தீங்க? நேரம் மேப்படி போயிட்டு நான் இங்கிருந்து வேலைக்கு போகிறது வர்றது, இங்கே இதில் 10 ரூபா கிடைக்கிறது. ம். இந்த இடத்துல வருமானம் கிடைச்சா புள்ளையை கடிச்சு கொடுத்து, இந்த மாதிரி கை அது இதில் விற்றுட்டு அந்த மாதிரி புள்ளையை கடிச்சு கொடுத்து, அந்த மாதிரி இந்த இது வீடு கட்டினது, புள்ளை 2 பொட்டை பிள்ளையும் கடிச்சு கொடுத்து. ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று கேரளத்தில் கொடுத்துருக்கேன். இன்னொரு பையன் இருக்கிறான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு, இன்னும் கல்யாணம் முடியல. அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், கட்டணும். அப்போ இதில் கிடச்சின்னு செய்யணும். பின்ன ஒரு 10 ரூபா என்ன கிடைச்ச காசு என்ன கிடச்சா நானும் பொண்டாட்டி நாங்கள் 2 பேர் தான் இருப்போம். இப்படி தான் ஒரு பொண்ணு கடிச்சு கொடுத்தா இருக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக அவனுக்கு ஒரு நல்ல பொழைக்கிற ஒரு வழி உண்டாக்கி கொடுக்கணுமில்ல. ஒரு பையன் தான் இருக்கு, அவனுக்கு பொழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணுமில்ல. அப்போ இந்த இடம் இருக்கிறனால நாங்கள் அது ஒரு நம்பிக்கை இருந்தோம். அவனுக்கு பொண்ணு கடிச்சு கொடுத்தா அவன் தனியாக பொழைச்சிக்குவான். அந்த மாதிரி இதாக இருந்தது. இப்போ அது இல்லை. இப்போ அவனுக்கு என்ன பார்க்கணும், என்ன செய்யணும். இப்போ வீடு எங்கே கிடைக்கும், எங்கே போகிறது, வாடகைக்கு போகணும், வாடகை கொடுக்கணும். அப்போ இந்த ஒரு வேலை செஞ்சு எங்கே வாடகை எப்படி கட்டுறது? இந்த இடத்துல இருந்துச்சா ஆறு? ஆக்சுவலா அந்த கல் இருக்குல்ல, வாங்க அப்படி நடந்து வாங்க சொல்லிட்டு வரேன். பார்த்து இந்த கல்லுக்கு ஆறு இருந்துச்சு. ஆறு இருந்து இந்த கல் ஆறு இருந்து நான் எங்க இடம் அது கல் இருக்குல்ல, இப்படியே இருக்கு எங்க இடம். கீழே போவோம். இது எத்தனை அடி ஆழம் இருந்துச்சு ஆறு இருந்தப்போ? ஆறு இருந்தப்போ ஒரு மீட்டர் ஆழம் தான் இருந்து. 1 மீட்டர் ஆழம் தான் இருந்துச்சு. ஒரு 2-3 அடி. இப்போ எத்தனை அடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 30 மீட்டர் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். 30 அடி ஆழம். 30 மீட்டர் 30 அடியில். ஓகே. அவ்வளோ அங்கிருந்து வரணும்ல இப்போ. ஓகே. அவ்வளோ ஐயா, கண்டிப்பா நாங்க இருக்கோம், அரசு இருக்கு, கண்டிப்பா மீண்டு வருவீங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்க. சரியா? நன்றி. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டுனா டிஎன்சி சட்டுன்னு பணம் வரும். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.